எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு ஃப்ரைடே குக்கிங் தமிழ் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது என்னடா கையில் குச்சி வச்சிருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. இது ஒன்றும் இல்லைங்க, புதினா குச்சி தாங்க. இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. இப்போ சந்தையில் வாங்கிட்டு வந்த புதினா இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, அதோட தலையை பொறிச்சுக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவோம். அந்த குச்சி என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம். இனிமேல் இந்த குச்சியை தூக்கி போட்டுற வேண்டாங்க. மண்ணில் போட்டு நல்லா வளர்த்தி வந்தோம்னா வச்சுக்கோங்க, டக்குன்னு நம்ம பிரியாணி செய்யும்போது என்ன பண்ணுவோம், டக்குன்னு பார்த்தோம்னா வீட்டில் புதினாவோ கொத்தமல்லியோ இருக்காதுங்க. இது மாதிரி நம்ம வீட்டில் வளர்த்துக்கிட்டு வந்தோம்னா டக்குன்னு போய் பொறிச்சுக்கிட்டு பிரியாணிக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பொறிச்சுக்கிட்டு சட்னி செய்யறதுனால சட்னி செஞ்சுக்கலாங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெறும் தோசையை சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது. இது மாதிரி புதினாவை கொஞ்சம் பொறிச்சுக்கிட்டு கொத்தமல்லி வீட்டில் இருந்ததுன்னா அதில் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி மாவில் மிக்ஸ் பண்ணி தோசை செஞ்சு சாப்பிடலாம். அதுவும் அருமையாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் புதினா சாப்பாடு செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க, சட்டுன்னு வீட்டில் பல வகைகள் இல்லை, எலுமிச்சங்காய் இல்லை, சட்டுன்னு ஜூஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, கொஞ்சமாக புதினா பொறிச்சிக்கிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி உள்ளுக்கு ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஐஸ் கட்டி இருந்தால் ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பானை தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, உள்ளுக்கு போட்டுட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு இதை குடிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.